ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு என் சமையலறை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிஞ்சு போன சாப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது பிஞ்சு போயிருக்கும். அதை எப்படி ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது யார் வீட்லேயும் சாப்பர் இல்லாமல் இருக்காது. ஆனியன் கட் பண்ண, கேரட்டு, பீன்ஸ் நமக்கு அவசர நேரத்தில் நமக்கு இந்த சாப்பர் தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வயசானவங்களால் காய்கறியெல்லாம் முழுசாக அரிஞ்சு போட்டால் மெல்ல முடியாது. இந்த மாதிரி சாப்பரில் போட்டு நாம் சாப் பண்ணி நம்ம பொரியலோ வறுவலோ செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. அப்படியாப்பட்ட சாப்பர் பிஞ்சிருச்சு என்னோடது. இதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அந்த இழுக்கிற இது மூடியை எடுத்து அதை கத்தியாட்டி எடுத்து அந்த நூலையும் எடுத்துக்கிட்டேன். சாப்பரோட மூடியில் உள்ள அந்த ஸ்க்ரூவை நான் ஸ்க்ரூ ட்ரைவை வச்சு நான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தாக்க ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம சேனலை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடதை சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள விட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் அதிகம் பார்க்குறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு. என்ன தான் நம்ம வெளிப்பக்கம் கழுவுனாலும் உள்பக்கம் இவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை நாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த ஸ்பேனர்லாம் நாம் எடுத்து, இந்த டூல்ஸ்லாம் நாம் எடுத்து பத்திரமா வச்சுக்குவோம். இந்த கவுரையும் நாம் இழுப்போம்ல சாப்பரில், அந்த கவுரை நாம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் எடுத்து பார்த்தேன், என்னால் எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் போய் அதெல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ கழுவுனோன்னே எப்படி பளிச்சுன்னு இருக்கும்னு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இப்போ நிறையா எல்லார் வீட்லேயும் ஒர்க்கிங் உமன், ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிள்ளைங்கள்லாம் இருந்தாக்க இந்த மாதிரி காலையில் ஆனியன் இது மாதிரி கட் பண்ணுறதுக்கெலாம் இந்த சாப்பர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது கழுவியாச்சு. இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி க்ரோஸா ஒயர் விற்கும். இது 6 ரூபா தான். இது ஃபுல்லாக நமக்கு தேவைப்படாது. நாம் எவ்வளோ அந்த சாப்பர் ஒயரை நாம் கட் பண்ணணுமோ, நூலை கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கே, அந்த லென்த்துக்கே நம்ம எடுத்துக்குவோம். இப்போது நம்ம எடுத்துகிட்டு அந்த ரவுண்டாக இருக்கிறதுல ஒரு ஹோல் ஒன்று இருக்கும். அந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த ஒயரை நான் எடுத்துக்கிறேன். முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நாம் சுற்றிக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன ஐடியா தான். நாமளே சரி செஞ்சுக்கிட்டாக்க கண்டிப்பாக நாம் வெளியில் கொடுத்து நாம் யார்கிட்டையும் சரி பண்ண வேண்டாம். ரெண்டாவது இதை திரும்பவும் வாங்குறதுக்கு 300-200 செலவு பண்ண வேணாம். இப்போது நான் அந்த ஹோல்குள்ளரை விட்டு இந்த மாதிரி எடுத்து முடிச்சு போட்டுக்கிறேன். முடிச்சு போட்டுட்டு நாம் அதை கத்தியால் எடுத்தோம்ல, அதை எடுத்து நாம் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா க்ரிப்பாக இழுக்குது. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸாக இழுத்து நம்ம செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்ப்ரிங் லூஸாக வரும் உள்ள. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக ஃபிட் பண்ணலாம். இப்போ நாம் அந்த ஸ்க்ரூ ட்ரைவ் போடுற இடத்துல அந்த இதை நாம் அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ பண்ணியாச்சு. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த நாசில் 3 நாசில் இருக்கும், அதையும் நாம் ஃபிட் பண்ணிக்கலாம். இது மேலே அந்த வாசரை எடுத்து நாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹெட்டு மூடி எடுத்து நாம் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து நாம் ஸ்க்ரூ பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக நம்மளே வீட்டில் ரிப்பேர் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீணாக வேஸ்ட்டாக நாம் காசு கொடுத்து செய்ய போகிறதில்ல, வாங்க போகிறதில்ல. இதையே நாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டு நல்லா திருவி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா இழுத்து பார்த்தா நல்லா ஸ்வைப் வருது. இப்போ நெக்ஸ்ட்டு நாம் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆனியனை கட் பண்ணி பார்க்கலாம். அந்த மூடியில் நாம் ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த மூடியை நாம் ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த சாப்பரை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு ஆனியனை கட் பண்ணி போட்டு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூப்பராக வரும். இதிலே நான் முட்டை, மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா சாப் பண்ணி நான் ஆம்லேட்டாகவும் எடுத்துருவேன். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.